நியாய பிரமாணத்துக்குள்ளே வாழ்ந்த யாருமே அப்பான்னு சொல்லி கடவுளை கூப்பிடல. அதனால இவன் யார் இல்ல? கடவுளுக்கு இவன் பிள்ளையும் இல்ல. இவன் யார்? இவன் ஆண்டவருக்கு அடிமை. நியாய பிரமாணத்தை வைராக்கியமா வசனம் சொல்லுது பழைய ஏற்பாடு வேண்டாமா, நீங்க ஒரு ஊழியக்காரன் சொல்லலாமா அப்படின்ட்டு ஓவரா டயலாக் அடிப்பாங்க நிறைய பேர். ஆனா உண்மையான ஊழியக்காரன் இதான் சொல்லுவான். மோசே ஆண்டவர் முகமுகமா பார்த்தா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. மோசையாவது ஆண்டவரை பார்த்து டாடி அப்படின்னா, நான் ஆண்டவர் நேரில் பார்த்தா டாடின்னு கூப்பிடுறேன். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தவானாக்கப்பட்டு தேவனுக்கு பிள்ளையாகாத காரணத்தினால மோசே ஆண்டவர் சொன்னாரு, நான் இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது என் பின்புறத்தை பார்ப்ப, நீ என்ன பண்ண, அதை பார்த்தா கூட நீ தாங்க மாட்டேன், நீ அடிமை செத்துருவ. அந்த கண்மலை ஆண்ட போய் அந்த கல் ஆண்ட போய் என்ன பண்ணு, ஒழிஞ்சுக்கோ, அவன் கரத்தால மறைச்சிக்குவேன். அவ்வளோ மறைச்சும் கூட ஆண்டவர் பார்த்த மோசையோட முகம் பயங்கர பிரைட் ஆயிடுச்சு. யாராலையும் மோசை முகத்தை பார்க்கவே முடியல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்றாரு. நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நம்மளை பார்க்க யாரும் பயந்து போய் ஓடவும் இல்லை. எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. அதுதான் இயேசுவின் ரத்தத்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்றதுக்கு அதுதான் அர்த்தமே.